மார்கழி மாதம் 2ஆம் நாள். பாசுரம் 2. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்த எழுவோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தின் பொருள் என்னன்னா, வையத்து அப்படின்னா உலகில், வாழ்வீர்கள் வாழ்பவர்களே, நம் பாவைக்கு அப்படின்னா நம்முடைய பாவை நோன்பிற்கு செய்யும் கிரிசைகள் செய்ய வேண்டிய காரியங்களை கேளீரோ கேட்க மாட்டீர்களா? பார்க்கடலுள் அதாவது பால் கடலில், பையத்து அப்படின்னா மெல்ல, துயின்றன உறங்கிய, பரமன் அடி பாடி பரமன் அடி பாடி நெய்யுண்ணோம் நெய் உண்ண மாட்டோம், நெய் உண்டோம் இல்லை, நெய் உண்ணோம்னா நெய் உண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாப்புல ஆண்டாள். பால் உண்ணோம், பால் உண்ணோம் அப்படின்னா பால் உண்ண மாட்டோம். நாட்காலே அதிகாலையில், நீராடினா குளித்து, நீராடி குளித்து, மையிட்டெழுதோம் கண்ணுக்கு மையிட்டு கொள்ள மாட்டோம், மலரிட்டு கூந்தலில் மலரை நாம் முடியோம் நாம் சூடிக்கொள்ள மாட்டோம், செய்யாதன செய்யோம் செய்யக்கூடாதவற்றை செய்ய மாட்டோம், தீக்குறளை அப்படின்னா தீய குறளை சென்றோதோம் அப்படின்னா சென்று ஓதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனை ஆகும் அளவும் கைகாட்டி கையால் செய்து உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய், விருப்பத்துடன் ஏற்று செய்வோம் என பாவை மிக எளிய பாசுரமாய் ஆழ்ந்த அர்த்தங்கள் கொண்டதாக அமைத்திருக்கிறாள் ஆண்டாள். பாடலின் விளக்கம் சற்று விரிவாக ஒவ்வொன்றாக பார்ப்போமா? வையத்து வாழ்வீர்கள், முதலில் ஆயர்பாடி பெண்களை மட்டும் அழைத்தாள். அது என்ன, ஆயர்பாடி மட்டும் என்று நினைத்தாலோ என்னவோ, உலகில் உள்ள அனைவரையும் அழைக்கிறாள் ஆண்டாள். இறைவன் கருணை நமக்கு மட்டும் கிடைத்தால் போதாது, எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பரந்த மனம் ஆண்டாளுக்கு. அந்த பார்க்கடல் யார் குடித்தும் வற்றிவிடாது. நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. இங்கே ஆண்டாள் இறைவனை அடையும் வழிகள் என்னவென்று சொல்கிறாள். எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்று 2 பட்டியல் தருகிறாள். ஆண்டாலும் செய்ய வேண்டியவற்றையும் செய்யக்கூடாதவற்றையும் கூறுகிறாள். பார்க்கடல் பைந்துயின்ற இந்த பையத்துயின்ற சொல் தொடருக்கு பின் வருவோம். செய்ய வேண்டியவை: நாட்காலே நீராடி, அதிகாலையில் நீராடி பரமனடி பாடி இறைவன் திருவடிகளை பாடி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி நம்மை விட உயர்ந்தவர்களுக்கு தருவது ஐயம் எனப்படும். துறவிகளுக்கு, ஆச்சாரியனுக்கு, சான்றோருக்கு தருவது பிச்சை அல்ல, அது ஐயம் எனப்படும். நம்மை விட கீழ்நிலையில் உள்ளவர்களுக்கு, அதாவது உடல் ஊனம் உள்ளவர்களுக்கு, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு போன்றவர்களுக்கு உதவுவது பிச்சை எனப்படும். இரண்டையும் செய்ய வேண்டும். எவ்வளவு செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் கூறுகிறார். ஆகும் அளவு, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆகும் அளவு அப்படின்னு சொல்கிறாள். முடிந்தவற்றை செய்யுங்கள் என்கிறாள் ஆண்டாள். செய்யக்கூடாது என்ன? நெய் உண்ணோம், நெய் உண்ண மாட்டோம். பால் உண்ணோம், பால் உண்ண மாட்டோம். அது என்ன, நெய்யும் பாலும் மட்டும் உண்ண மாட்டேன் என்கிறாள்? மற்றது எல்லாம் ஒரு கட்டு கட்டலாமா? அது அல்ல அர்த்தம். ஆயர்பாடியில் நெய்யும் பாலுக்கும் பஞ்சம் இல்லாமல் இருக்கும். எல்லோரும் விரும்பி உண்பார்கள். விருப்பமானவற்றை தள்ளி வைப்போம் என்கிறாள். அதாவது புலன்கள் போகின்ற பக்கம் எல்லாம் போகாமல் அவற்றை அடக்கி இறைவனை நினைப்போம் என்கிறாள். சில பேர் காலையில் எழுந்து ஒரு காப்பி குடித்த பின் தான் பூஜையை முதலியவற்றை செய்வார்கள். மையிட்டெழுதோம் அப்படின்னா கண்ணுக்கு மையிட மாட்டோம்,
மலரிட்டு நாம் முடியோம் அப்படின்னா கூந்தலுக்கு மலர் சூடி கொள்ள மாட்டோம். இறைவனை புற அழகை விரும்புவது இல்லை. இறைவன் நம்முடைய புற அழகை விரும்புவதில்லை. அகம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்கிறாள் ஆண்டாள். கோவிலுக்கு போகும்போது பட்டுப்புடவை, வைர அடிகை, கொஞ்சம் பவுடர், கொஞ்சம் லிப்ஸ்டிக்கு, மேட்சிங் கைப்பை, இந்த மாதிரி மினுக்கி கொண்டு செல்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த மாதிரி இல்லை. நாங்கள் இந்த மாதிரி மலரிட்டு முடியோம், கூந்தலுக்கு மலர் வைக்க மாட்டோம், மையிட்டு எழுதோம், கண்ணுக்கு மை வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாள் ஆண்டாள். தலையில் பூ கூட வைத்துக் கொள்ள மாட்டோம் என்கிறாள். அதாவது புற அழகு முக்கியமல்ல, மனமும் அறிவும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டாளுடைய இந்த பாசுரத்தின் பொருள். செய்யாதன செய்யோம். பெரியோர்கள், நல்லவர்கள், சான்றோர்கள் செய்யாத எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம். பெரியவர்கள் செய்ததை நாம் செய்வதும், அவர்கள் செய்யாமல் இருந்ததை நாம் செய்யாமல் இருப்பதும் ஒழுக்கம் என்கிறாள் ஆண்டாள். தீக்குறளை சென்றோதோம், தீயானவற்றை பேசக்கூடாது. தீக்குறளை சென்றோதோம்னா தீயவனவற்றை பேசக்கூடாது. செய்வது மட்டுமல்ல, பேசுவதும் கூட கூடாது. எவ்வளவு பேசுகிறோம், அரட்டை அடிக்கிறோம், அவற்றை நிறுத்த வேண்டும் என்கிறாள் ஆண்டாள். உய்யுமார் எண்ணி இதையெல்லாம் எதற்கு செய்ய வேண்டும், செய்தால் தப்பிக்கலாம், இதிலிருந்து தப்பிக்கலாம், இந்த பிறவி சுழலில் இருந்து தப்பிக்கலாம். உகந்தேரோ ரெம்பாவா, இதையெல்லாம் சந்தோஷமாக செய்ய வேண்டும், உகந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், கடமையே என்று செய்யக்கூடாது. பாசுரத்தின் விளக்கம் சுருக்கமா என்னன்னா, ஒரு செயலில் வெற்றி பெற கட்டுப்பாடு மிகவும் அவசியம். மனம் கட்டுப்பட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவான். திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர்பாடியில் வாடும் சிறுமிகளே, நாம் இவ்வுலகில் இருந்து விடுபட்டு இந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதம் இருக்கும் விதிமுறைகளை கேளுங்கள். நெய் உண்ணக்கூடாது, பால் குடிக்கக்கூடாது, அதிகாலையில் நீராட விட வேண்டும், கண்ணில் மை தீட்டக்கூடாது, கூந்தலில் மலர் சூடக்கூடாது, மார்கழியில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் மாலவனுக்கே சொந்தம் என்பதால் மலர் சூடக்கூடாது, தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது, தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி கோல் சொல்வதும் கூடாது. இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவுக்கு தர்மம் செய்ய வேண்டும். இந்த பாடல் 107வது திருப்பதியான திருப்பார்கடல் குறித்து பாடப்படுகிறது. பூஜை செய்யும் போது உங்கள் முகம் சந்தோஷமாக இருக்கிறதா என்று எண்ணி பாருங்கள். ஒரு பாசுரம் படிக்கும் போது, விளக்கு ஏற்றும் போதும், 4 பூ போடும் போதும் மனம் மகிழ்ச்சியில் மிதக்க வேண்டும். அதுதான் பூஜை. சிடுசிடு என்று முகத்தை வைத்துக்கொண்டு பூஜை செய்யக்கூடாது. முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டும் ஏந்திரம் போல வாயை எதையோ முணுமுணுக்க, கை எதையோ செய்ய, மனம் எதையோ நினைக்க, அப்படியெல்லாம் பூஜை செய்வது நல்லதல்ல. மகிழ்ச்சியோடு பூஜை செய்ய வேண்டும், விருப்பத்துடன் பூஜை செய்ய வேண்டும். அழுத்து கொள்ளாமல், கோபம் கொள்ளாமல், எரிச்சல் படாமல், மகிழ்ச்சியோடு எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்து பழகுங்கள். வாழ்க்கை எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை படித்து பாருங்கள். அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். மீண்டும் நாளைய பாசுரத்தில் சந்திப்போமா? வணக்கம்.